வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓரளவுக்கு பலத்த மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இஸ்ரேலில் விவசாய வேலைக்கு சென்ற இலங்கை இளைஞர்கள் பயணித்த பேருந்தில் தீ விபத்து. உறவினர் வீட்டுக்கு நடந்து சென்ற சிறுவனை மோதி தள்ளிய கார், சம்பவ இடத்திலேயே பலி. காணி தகராறால் இளம் யுவதி வெட்டி கொலை, தென்னிலங்கையில் கொடூரம். விமான நிலையங்களுக்கு அருகில் பட்டம் விடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் சப்ரகமுவ, தென், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் இலங்கை இளைஞர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து தீப்பிடித்து எரிந்துள்ளது. கிரியட் மார்கி பகுதியில் நேற்று காலை இந்த சம்பவம் நடந்ததாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். பேருந்தில் இருந்த 20 இலங்கையர்களும் கதவுகள் திறக்கப்பட்டதால் ஜன்னல்களை உடைத்து தப்பியுள்ளனர். இதில் ஒருவர் மட்டும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரின் நிலைமை மேன்மை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனமும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தூதுவர் தெரிவித்தார். வீதியால் நடந்து கொண்டிருந்த சிறுவன் கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள துயரச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் கம்பஹா மாவட்டம் மினுவாங்குடை பிரதேசத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், உறவினரின் வீட்டுக்கு வீதியால் நடந்து சென்ற சிறுவனை பின்னால் வந்த கார் மோதியதில் ஏற்பட்டுள்ள விபத்திலேயே மேற்படி சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மினுவாங்குடை பிரதேசத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுவனே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். காரின் சாரதியை கைது செய்துள்ள போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காணி தகராற்றால் இளம் யுவதி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த கொடூர சம்பவம் அம்பாந்தோட்டை கட்டுவனை பிரதேசத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, காணி தகராற்றில் உறவினர்களுக்கிடையே வாழ்வெட்டு இடம்பெற்றது. இதில் சிக்கிய மேற்படி யுவதி உயிரிழந்துள்ளார். தனியார் நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றும் 22 வயது யுவதியே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் படுகாயமடைந்த இளம் யுவதியும் அவரின் தந்தையும் சகோதரரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி யுவதி உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் மேற்படி சம்பவம் குறித்து உயிரிழந்துள்ள யுவதியின் உறவினர்கள் 3 கைது செய்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலைய பகுதிக்குள் பட்டம் பறக்க விடுவதை தவிர்க்குமாறு விமான நிலைய முகாமைத்துவ பிரிவின் பிரதானி அருண் ராஜபக்ச பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த அறிவித்தலை புறக்கணிப்பவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தை சுற்றி பட்டம் பறப்பது விமானங்களுக்கும் பயணிகளின் உயிருக்கும் கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகிறது. எனவே விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியில் பட்டம் விடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் 300 அடி உயரத்திற்கு மேல் பட்டம் விடப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.